போன வீடியோவோட கண்டினியூஷன் தான். இன்னைக்கு காலையில கொஞ்சம் லேட்டா எந்திரிச்சிட்டேன். எப்பயும் ஒரு 7:00 போல எந்திரிப்பேன். பட் இன்னைக்கு ஒரு 1/2 ஹவர் லேட் ஆனதுனால, அதுக்கப்புறம் குளிச்சுட்டு ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வந்து சமைக்க ரொம்ப டைம் ஆயிடுச்சு. ஹஸ்பண்டும் வொர்க் போணும். அதனால சிம்பிளா லஞ்ச் பாக்ஸ்க்கு எக் ஃப்ரைட் ரைஸ் தான் பண்ண போறேன். இதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு பேன்ல ஆயில் விட்டுட்டு வெங்காயம், பூண்டு 2மே போட்டு நல்லா வதங்குனதுக்கப்புறம், நான் இன்னைக்கு வெஜிடபிள்ஸ்க்கு கேரட், பீன்ஸ், பட்டாணி தான் எடுத்திருக்கேன். இதில் கோஸும் ஆட் பண்ணணும். பட் எங்க 2 பேத்துக்குமே அது பிடிக்காதனால நான் அதை சேர்த்துக்கல. உங்களுக்கு தேவைன்னா நீங்க ஆட் பண்ணிக்கோங்க. அது கூடயே ஒரு 2 முட்டையை உடச்சி ஊற்றி கொஞ்சம் பெப்பர், உப்பு போட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஃப்ரைட் ரைஸ்க்கு முட்டை கொஞ்சம் பெருசு பெருசாக இருந்தால் நல்லாயிருக்கும். இதை விட தனியாக நீங்கள் எக்கை சாட்டே பண்ணி ஆட் பண்ணிங்கன்னா இன்னமுமே நல்லாயிருக்கும். பட் எனக்கு டைம் இல்லாதனால இதோட சேர்த்து போட்டுட்டேன். ரைஸ் நான் ஆல்ரெடி பண்ணி வச்சுருந்தேன். ஸோ அதையும் ஆட் பண்ணிவிட்டு ஃபைனலாக சோயா சாஸ் கொஞ்சம் ஊற்றி மிக்ஸ் பண்ணிவிட்டு கடைசியாக கொத்தமல்லி கொஞ்சம் தூவி இறக்கிட்டிங்கன்னா அவ்வளோதாங்க. ரொம்ப சிம்பிள் தான். பட் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படியே கையோட லஞ்ச் பாக்ஸையும் பேக் பண்ணி ஹஸ்பண்டுக்கு கொடுத்து விட்டுட்டேன். அவங்களும் ஆஃபீஸ் கிளம்பிட்டாங்க. பாய்.